சீமான் இருக்கும் வரை பாஜக உள்ள வரவே முடியாது என பத்திரிகையாளர் ஐயாநாதன் அவர்கள் அதிரடி பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும், விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவனும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக வேல்முருகன் இவர்கள் 3 பேரும் தமிழ்நாட்டுக்குள் இருக்கும் வரை பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டிற்கு வரவே முடியாது, வளரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சமீபத்திய ஒரு தனியார் ஊடகத்தின் பேட்டியில் பத்திரிகையாளர் ஐயாநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கேள்வியை முன்வைத்த உடனே 3 பேருமே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த இடத்துல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி அந்த அளவுக்கான வேலையை செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் பொது புத்தியாக கடத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை, திமுக தான் பாஜகவிற்கு எதிரி, நேரெதிராக எதிர்க்க திறன் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களேங்கிற அந்த கேள்வியும் நெறியாளர் முன்வைக்கும்போது படக்குன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் ஒன்று கத்திட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க இப்படி பேசுவாங்க, உடனே எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த இந்துக்கள்ங்கிறது யார் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நாங்கள் கும்பிட்ற சாமி என்ன, அவர்கள் கும்பிட்ற சாமி என்ன, நாங்கள் எப்படி வழிபடுவோம், எங்களுடைய வாழ்வியல் என்ன, எங்களுடைய கலாச்சாரம் என்ன, நாங்கள் வேறு, இந்துக்கள்ங்கிறது வேறு, தமிழர்கள் வேறு, இந்துக்கள் வேறு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் 3 பேர் தான். சீமான், திருமா, அன்புமணி இவர்கள் இருக்கும் வரை உண்மையாகவே எதுவும் செய்ய முடியாது. திமுகவையெல்லாம் இதுக்கு கொண்டு கிரெடிட் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்பவும் காட்டமாக அதை பதிவு செய்திருந்தார். உண்மையில் அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும், திருமா அவர்களும், வேல்முருகன் அவர்களும் எந்த அளவிற்கு தனித்தனியாக நின்று எதிர்க்கிறார்களோ, மூவரும் இணைந்து எதிர்த்தால் அவர்களுக்கான பலம் அதிகம் அப்படிங்கிறத நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் இந்த வாக்கு அரசியலில் சிக்கிக்கிட்டு ஒன்று சேர முடியாமல் தவித்துக்கிட்டு இருக்காங்க. காலம் ஒரு நாள் மாறும், தமிழர்கள் கையில் ஆட்சி வரும். அப்பொழுது எதிர்கட்சி, ஆளும் கட்சி, அது மட்டும் இல்லை, இன்னும் இருக்க சில பல கட்சி, உதிரி கட்சின்னு எதுவாக இருந்தாலும் அனைத்து இடங்களும் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழியல் மாறும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஐயாநாதன் கூறியிருக்கிற இந்த கருத்தை சரின்னு பார்க்குறீங்களா, தவறுன்னு பார்க்குறீங்களா? இவர்கள் 3 தான் உண்மையிலே பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.